கர்நாடகாவில் உள்ள பிரபலமானவர்கள் பட்டியலில் வரும் தொழிலதிபர்தான் இந்த அரவிந்த் வெங்கடேஷ் ரெட்டி. 40 வயதான இவர் ரியல் எஸ்டேட், சினிமா தயாரிப்பு என அனைத்து துறைகளிலும் கோடிகளை சம்பாதிக்கும் பெரும் புள்ளி. இது மட்டுமில்லாமல் கர்நாடக பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் பல்லாரி டஸ்கஸ் அணியின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அரசியல்வாதிகள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை அனைவரிடமும் நெருங்கி பழகும் பணபலம் படைத்தவர் இந்த அரவிந்த் வெங்கடேஷ். இந்த நிலையில்தான் இவருக்கும் பெங்களூரு ஒசக்கரேஹள்ளியில் வசிக்கும் 36 வயதான கன்னட நடிகை ஒருவருக்கும் கடந்த 2021 அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் 2022 நடந்த கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைக்க நடிகையை சிறப்பு விருந்தினராக அரவிந்த் அழைத்துச் சென்றார். அப்பொழுதிலிருந்து இருவருக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்துள்ளது. எங்கு சென்றாலும் இருவரும் ஒன்றாகவே செல்வது வாடிக்கையாக மாறியது. இதனிடையே கடந்த 2023 ஆண்டில் நடிகையிடம் இருந்து அரவிந்த் திடீரென விலகியுள்ளார். பின்னர் 2024 ஆண்டு நடிகையை மீண்டும் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிகிறது. அரவிந்தின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதை கண்ட நடிகை அவருடன் முன்பு போல பழக மறுத்துள்ளார். இதனால் அரவிந்த் வெங்கடேஷுக்கு கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நடிகைக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளார். குறிப்பாக நடிகை எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து செல்வது, அவருடைய நடமாட்டத்தை கண்காணிப்பது, திருமணம் செய்யும்படி மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். தனது பேச்சை கேட்கவில்லை என்றால் குடும்பத்தை கொன்று விடுவதாகவும் மிரட்டியதாகவும் தெரிகிறது. நாளுக்கு நாள் தொல்லை அதிகரிக்கவே மனம் உடைந்த நடிகை தன் வீட்டில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். அவரை அவரது குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அப்போதும் விடாத அரவிந்த் மருத்துவமனைக்கே சென்று நடிகையிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது அவரை தாக்கியதுடன் ஆடைகளை கிழித்ததாகவும் கூறப்படுகிறது. அரவிந்தின் செயலால் மனமுடைந்த நடிகை பெங்களூரு போலீசிடம் புகார் அளித்தார். ஆனால் அரவிந்தின் பணபலம் மற்றும் அரசியல் செல்வாக்கு காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையினரின் அலட்சியத்தால் நடிகை மகளிர் ஆணைய உதவியை நாடினார். மகளிர் ஆணைய அழுத்தத்தின்படி கடந்த ஆண்டு நவம்பர் 17 அரவிந்த் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனாலும் அவரை கைது செய்யவில்லை. ஆனால் ஊடகங்களில் செய்திகள் வெளியானதால் காவல்துறைக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டது. இதனால் கோவிந்தராஜ் நகர் போலீஸ் நிலையத்துக்கு வழக்கை மாற்றி கமிஷனர் உத்தரவிட்டார். மேலும் விசாரணை அதிகாரியாக விஜயநகர் ஏசிபி சந்தன் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அரவிந்தை கைது செய்ய சந்தன் தலைமையிலான குழு நடவடிக்கை எடுத்தது. அவர் இலங்கைக்கு சென்றது தெரிந்த நிலையில் அவர் வேறு எந்த நாட்டிற்கும் தப்பிச் செல்லாமல் இருக்க லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே அரவிந்த் இலங்கையிலிருந்து பெங்களூரு திரும்புவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விமானம் மூலம் பெங்களூரு வந்த அரவிந்தை விமான நிலையத்தில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது தன் மீது எந்த தவறும் இல்லை என்று போலீசாரிடம் அரவிந்த் கூறியுள்ளார். மேலும் தன்னை ஏமாற்றி நகை, நிலம், வீடு, கார் ஆகியவற்றை நடிகை வாங்கியதாகவும் அவருக்காக 3 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அரவிந்த் ரெட்டி ஜாமீனில் வெளிவந்தார். இந்த நிலையில்தான் நடிகையுடன் அரவிந்த் ரெட்டி நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களும், அவர் நடிகைக்கு செய்த செலவு பில்களும், என்னென்ன வாங்கிக் கொடுத்தார், அதன் விலை எவ்வளவு என்ற பட்டியலும் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. அதில் வெளிநாடு செல்ல விமான டிக்கெட், 15 லட்சம் ரூபாய்க்கு நகை, 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிவி அலங்கார பொருட்கள், 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பர்னிச்சர், 1 லட்சம் ரூபாயில் கட்டில், 33,000 டைனிங் டேபிள் என அவர் வாங்கிக் கொடுத்த பொருட்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த பில்கள் மற்றும் நெருக்கமாக இருந்த போட்டோ அரவிந்த் ரெட்டி தரப்பிடம் மட்டுமே இருந்ததாகவும், அவர்தான் இதனை சமூக வலைதளங்களில் கசியவிட்டிருக்க வேண்டும் என நடிகை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.